ஹாய் நண்பா. ஸோ இப்போதான் வந்துட்டு நம்ம இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் காட் படத்தோட ட்ரெயிலர் விட்டுருந்தாங்க. ஸோ கக்கா மக்கா என்ன ட்ரெய்லருன்றீங்க நான் கேட்குறேன். என்ன மாதிரியான விஎஃப்எக்ஸ், என்ன மாதிரியான சிஜி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு ட்ரெய்லரை வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ட்ரெய்லர் வந்து எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு அர்ச்சனா கபில் மேம் வந்து ஒரு ட்வீட் போட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. ஏன்னா இடையில வந்து 3 நாள் வந்து நம்ம ஏஜஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்டேட் கொடுத்தாங்க. நாளைக்குள்ள அப்டேட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ நிறைய நாள் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராங்க் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த ப்ராங்க் ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு ட்ரெய்லர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த கட்லேயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சா வந்து செம்மையா செதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம சித்தார்த்தன் சொல்லிட்டு ஸோ அவர் கூட வந்து கேப்டன் மில்லர் கூட வந்து பண்ணியிருந்தாரு. அது வெந்து தணிந்தது காலம் கூட அவர் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நீங்க பார்த்துட்டு நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மனுஷனோட இந்த ஹார்ட் ஒர்க் அந்த மனுஷனோட ஒர்க் வந்துட்டு தனியா ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தளபதியும் சரி, ஸோ அந்த இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ராப்பரா கிளியரா வந்து மனுஷன் வந்துட்டு செதுக்கியிருக்காப்டி. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லருக்கே பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒர்க் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாஃப்க்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய வந்து உடன்பாடு இருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்பரா வந்து மனுஷன் வந்து செதுக்கியிருக்காப்புல. ஸோ அதுவும் தளபதி காட்டுற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஸோ தளபதி அந்த அளவுக்கு வந்து மனுஷன் வந்து செம்மையா இன்சமா இருக்காப்புல. ஸோ ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒன்று காமிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இப்ப பிரசன்ட் பொசிஷன் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஒரு ஃபாதர் லுக்கு காமிக்கிறாங்க. பார்க்கறப்ப வந்து செம்மையா இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டு தாங்க தேவை. ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கம்மியா பண்றாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லர் கட்டு வந்து கரெக்டா விடணும். ஸோ அப்பதான் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனே பண்ணாலுமே அந்த ட்ரெய்லர் கட்டு வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பூஸ்டா பண்ணும். ஸோ அதை வந்து ப்ராப்பரா அது கவனிச்சு ஒன்னா கரெக்டா பண்ணி அதை வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையாவே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருங்க. ட்ரெய்லர் கட் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இடையில வந்துட்டு நம்ம யுவனை பற்றி நான் வந்து நிறைய பேர் வந்து தப்பா சொல்லியிருந்தாங்க. மாதிரி வந்து விசில் போடு, அப்புறம் சின்ன சின்ன கண்கள், அப்புறம் வந்து ஸ்பாக் சாங் விளையானதுக்கு அப்புறம் வந்துட்டு மாரி வந்து எல்லா சாங்கும் மீட்டா இருக்கு. எதுக்கு வந்து யுவானை போட்டீங்க? மசம் அனிருத் இல்லை வேற யாராச்சும் வந்து கொடுத்துருக்கலாம், கண்டிப்பா வந்து செதுக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெட்டர்ஸ் நிறைய வந்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பார்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. விசில் போர்டு வந்துட்டு போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன சின்ன கண்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப உண்மையாக வந்து அடிக்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ சின்ன சின்ன கண் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபேவரேட்டாக தான் இருக்கும். பட் விசில் போர்டும் சரி, ஸ்பார்க்கும் சரி, ஃபர்ஸ்ட் கேட்கறப்போ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து செட் ஆகலை. பட் போக போக போறப்போ வந்துட்டு அந்த அந்த ஒரு பாட்டு வந்து கரெக்டாக அது ஏற்ற மாதிரி வந்து எடிக்டட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறப்போ அந்த அளவுக்கு பெருசா பிடிக்கல, அந்த அளவுக்கு பெருசா உடன்பாடும் இல்லை. ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. பட் போக 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 வந்து ஸ்பார்க் சாங் வந்து உண்மையாவே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடிக்டடாக தான் இருக்குது. ஸோ விசில் பாடு வந்து உண்மையாவே வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப மிட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்து அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து வந்திருக்குது. ஸோ பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த யுவான் பீஜம் கிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு பீஜம் வந்து கண்டிப்பா கிங்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஏத்த மாதிரியே மனுஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை பண்ணிருக்காரு பாருங்க. அதுவும் அந்த லாஸ்ட் அந்த டைட்டில் கார்டு போடுறப்போ வந்து தளபதின்னு சொல்லிட்டு அது அந்த டைட்டில் கார்டா இருக்கட்டும், அந்த டைட்டில் கார்டுக்கு ஏத்த மாதிரி பிளெண்டட்டா வந்து அந்த மனுஷன் போட்டிருக்கிற பீஜம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இவனை பத்தி தப்பா பேசினாங்களோ அவங்களாம் வந்து செருப்படி அடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு பதில வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ இவெல்லாம் வந்துட்டு பீஜம் கிங்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் உண்மையே பீஜம் கிங் தான்டா சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் வந்து போட்டிருக்காப்புல. ஸோ அதுவும் சூப்பரா இருந்துச்சு. விபி மனுஷன் வந்து தளபதி வச்சு என்ன குக் பண்ணியிருக்காருன்னே தெரியல. ஸோ அது டேக்லைனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெங்கட் பிரபு ஹீரோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. ஸோ அந்த டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு கரெக்டா விஜய் வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணியிருக்காப்புல. எனக்கு அது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ வந்து டிஏஜி லுக் வந்து 2 வந்து பண்ணியிருக்காப்புல. ஒன்று வந்துட்டு ரொம்ப இளைய தளபதி அந்த நாளைய திருப்புன்னு சொல்லிட்டு ஒரு லுக் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லுக்கும் சரி, அவர் மகனோட லுக்கும் சரி, அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஜிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவங்க கொடுத்த அந்த காசுக்கு வந்து கரெக்டான ஒரு அந்த அவுட்புட் வந்துருக்கு நம்ம வந்துட்டு ட்ரெய்லரே தெரியுது. ஸோ கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அந்த போஸ்டர்லாம் வர்றப்போ வந்து நம்மளுக்கு அந்த டிஏஜிங் லுக் வந்து என்னடா இது சம்திங் வந்து டிஃப்ரெண்டாக ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது. ஒரு மாதிரி கத்தூன் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் யோசிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி, செகண்ட் லுக்கும் வரப்போ வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக ஒரு மாதிரி தனியாக தெரியுது. அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்பார்க் சாங் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடிச்சுது. அந்த டிஏஜிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இடிச்சுது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டிஏஜிங் லுக்கு மாதிரியே தெரியல. உண்மையாக அச்சஸ்லாம் இருக்கிற லுக்கு மாதிரியே இருக்கு. ஸோ இதுதாங்க நமக்கு தேவை. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராப்பரா வந்து அந்த அந்த ஒரு கொடுத்த காசுக்கு கரெக்டா வந்து அவுட்புட் கொண்டு வராங்களே. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி டிஏஜிங் பண்றது வந்துட்டு ரொம்ப பெரிய டஃப் தான். பட் அது வந்து கரெக்டான டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 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 ஸ்கெடியூலுக்கும் கரெக்டான அந்த டிஏஜிங் பண்ணி
ஸோ அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் வந்து அது அழகா பண்ணி ட்ரெய்லர் கட்லேயே வந்துட்டு அழகா காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் கட்ல வந்து எனக்கு எதுவுமே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் சிஜி வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு ரொம்ப சொதப்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே எனக்கு தெரியல. அங்கங்க லைட்டா அந்த பாம்பு பிளாஸ்ட் சீனா இருக்கட்டும், ஸோ அங்கங்க வந்து ஜம்ப் பண்ற சீனா இருக்கட்டும், அங்கங்க லைட்டா அந்த விஎஃப்எக்ஸ் சீன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும்னு தான் தோணுச்சு தவிர, மற்றபடி ஓவராலா சூப்பரா பண்ணியிருக்காப்புல நம்ம விபி வந்துட்டு லெடிம் குக். இன்னும் குக் பண்ணிட்டே இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் நல்லா பண்ணட்டும். ஏன்னா இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு. ஸோ நல்லா பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பிஜிஎம் ஆர்ஆர்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து படம் கண்டிப்பாக செம்மையாக சம்பவம் பண்ணுங்க. ஸோ நம்ம மைக் மோகன் இருக்காப்புல, பிரசாந்த் இருக்காப்புல, பிரபுதேவா இருக்காப்புல, லைலா இருக்காங்க, ஸ்னேகா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன வேணும்? ஸோ ஒரு பட்டாள கேஸ்டே இருக்கு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டாள கேஸ்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காப்புல நம்ம விபி. ஸோ கண்டிப்பாக அந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கும் கரெக்டாக நீட்டான ஒரு ரோல் கொடுப்பாரு நானும் நம்புறேன். ஸோ ஹோப் இந்த ட்ரெயில் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். செப்டம்பர் 5 அந்த படம் வருது. இப்பயே வந்து ஓவர்சீஸ்ல வந்து புக்கிங் போட்டாங்க. அந்த புக்கிங் வந்து இப்போ வரைக்கும் சக்க போட்டு போயிட்டு இருக்கு. ஈவன் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த புக்கிங்லாம் வந்து வேற லெவல் ஒரு பெரிய நம்பரை வந்து எடுத்துட்டு வருது. அந்த கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் எடுத்துட்டு வருது. இப்போ இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு இன்னும் அந்த புக்கிங் வந்து இன்னும் வந்து நல்லபடியாக வந்துட்டு வேகமாக போகும் நானும் நம்புறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பை நண்பா.